சூரியன் குரு சேர்க்கை ராஜயோகம் தருமா? பார்ப்போம். வாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரக சேர்க்கை என்ற தலைப்பில் சூரியனுடன் குரு சேர்ந்தால் என்ன பலன் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் மற்றும் குரு சேர்ந்து இருந்தால் அந்த அமைப்பு சூரிய குரு ராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம், சிவ ராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனும் குருவும் நட்பு கிரகங்கள் என்பதால் இந்த சேர்க்கை பொதுவாக மிகவும் சுபமான பலன்களை வழங்கும். சூரியன் அதிகாரம், ஆளுமை, அரசு, தலைமை, குரு ஞானம், தர்மம், செல்வம், விரிவாக்கம். இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்தால் அதிகாரமும் ஞானமும் இணைந்த நபராக அந்த ஜாதகர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சேர்க்கை பெற்றவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, அரசு சார்ந்த பதவிகள், அதிகாரம் கொண்ட வேலைகள், செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றிகளை எளிதில் அடையும் திறன் உண்டாகும். இவர்களில் சிலர் அரசாங்கத்தில் முக்கிய அதிகார பதவிகளில், சிலர் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் தலைமை அதிகாரிகளாக, மேலும் சிலர் அரசாங்கத்தில் நிதியமைச்சர் பதவியிலும் அமரக்கூடிய யோகம் உடையவர்கள். இந்த சேர்க்கையால் தந்தையின் மூலமாக நல்ல ஆதரவு, பூர்வீக சொத்து கிடைக்கும் வாய்ப்பு, அரசு வேலை, அரசாங்கத்தின் மூலம் பல அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த சேர்க்கை நீசம் அல்லது பகை வீடாக இல்லாத பட்சத்தில் உயர்கல்வி, அறிவியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகளில் புலமை, தத்துவ சிந்தனை, பிறருக்கு வழிகாட்டும் திறன் ஆகியவற்றை அளிக்கும். இந்த சேர்க்கை பெற்றவர்களில் சிலர் ஆன்மீக குருக்களாக, சிலர் மகான்களாகவும் உயர வாய்ப்பு உண்டு. இந்த சேர்க்கை பெற்றவர்கள் பல சாதனைகளை செய்து பிறரின் பாராட்டை பெறுவார்கள். எப்போதும் மனதில் உற்சாகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இந்த சேர்க்கை பெற்றவர்களுக்கு குடும்பப் பெயரை காப்பாற்றும் தன்மை, சிலருக்கு இரட்டை குழந்தை பாக்கியம், தங்க நகை, நிதி போன்ற வியாபார செய்யும் குடும்பங்களில் இருந்து வாழ்க்கை துணை அமையும் வாய்ப்பு உண்டாகும். பிருஹத் ஜாதகம் என்னும் நூலில் சூரியனுடன் குரு சேர்ந்திருப்பவன் பிறருக்காக செயல்படுபவனாகவும் தாராள குணம் உடையவனாகவும் இருப்பான். என்றாலும் இரக்கமற்ற மனிதனாகவும் இருப்பான் என்று கூறப்பட்டுள்ளது. எந்த கிரக சேர்க்கையிலும் நன்மைகள் இருப்பதைப் போல சில தீமைகளும் இருக்கலாம். சூரியனின் ஆளுமையும் குருவின் விரிவுபடுத்தும் தன்மையும் அளவுக்கு அதிகமாக சேர்ந்தால் ஜாதகருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அதீத தன்னம்பிக்கை, அகந்தை, பிடிவாதம், பிறரை விமர்சிக்கும் குணம் உண்டாகலாம். அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் மனநிலை, தந்தை அல்லது குரு போன்ற பெரியோருடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளது. இந்த சேர்க்கை எந்த வீட்டில் அமைந்துள்ளது என்பதைக் கொண்டு சிலருக்கு குழந்தை பாக்கிய தாமதம் அல்லது குறைபாடு ஏற்படலாம். இந்த சேர்க்கை பெற்றவர்களுக்கு உண்டாகும் உடல்நல பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக உணவு உண்ணுதல், பித்த நீர் கோளாறு, கல்லீரல் பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள், உடல் பருமன் ஆகையால் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். மேலும் சூரியனுக்கு மிக நெருக்கமாக குரு சேர்ந்தால் குரு அஸ்தங்கம் அடையக்கூடும். அப்போது குருவின் முழுமையான சுப பலன்கள் குறையும். பிடிவாதம், அகந்தை குணம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. சூரியன் குரு சேர்க்கை பலன்கள் நல்லதோ அல்லது கெட்டதோ அதை அந்த தசபுத்தியில் சிறப்பாக அனுபவிக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. சூரிய குரு சேர்க்கை சரியாக அமைந்தால் ராஜயோகம், தவறாக அமைந்தால் அகந்தை யோகம். அதனால் வீடு, பார்வை, அஸ்தங்கம் ஆகியவற்றை முழுமையாக ஆராய்ந்தே பலன் கூற வேண்டும். கிரக சேர்க்கை ரகசியங்களில் சூரியனுடன் சுக்கிரன் சேர்ந்தால் உண்டாகும் பலன்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சூரியன் குரு சேர்க்கையுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தாலோ அல்லது மற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அல்லது சூரியன் குரு இரண்டும் சேர்ந்திருக்கும் ராசி மற்றும் வீடுகளின் அடிப்படையில் பலன்கள் கட்டாயம் மாறுபடும். குழம்ப வேண்டாம். மேலும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள்